ஹாய் ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூலஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் அண்டு கூலஸ்ட் பாய்ஸோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பார்க்க போகிறோம். அண்டு இந்த பார்ட் 4ல் நான் என்ன பார்த்தீங்கன்னா, நானே பெட்ரூம்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அண்டு செஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பெட்ரூம்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டாண்டிங் ரூமும் அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர்லாம் போட கிடையாது, 3 ஃப்ளோர்லேயே முடிச்சிட்டோம் நம்ம. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம கிளாஸ் வச்சுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டாண்டிங் ரூமுக்கான இதை செஞ்சுட்டு அடுத்து நெதர் போர்ட்டலுக்கான எய்மு போடலாம். ஓகேங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் இன்ட்ரோவை போட்டுருவோம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம இருக்கிறதே நம்ம வீட்டில் தான் இருக்கோம். அண்டு இதான் வந்து பார்த்திங்கன்னா 3rd ஃப்ளோர். இந்த ரூமில் நம்ம செஸ்ட் ரூமாக அவேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் ஒரு பக்கெட்டு அண்டு ஆர்மர்ஸ்லாம் ஒரு பக்கெட்டு அண்டு டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஸ்டோன்ஸ்லாம் ஒரு பக்கெட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேஸ்ட்டு என்னென்ன தேவைப்படாதோ அம்புடி தூக்கி வச்சுருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதில் ஃபுட்டு கலெக்ட் பண்ணுறது, அதாவது ஃபுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸு, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்ஸு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட 9 ப்ரெட்டு 1 ஸ்டாக் இருக்குது, அதுவே போதும். இதெல்லாம் ஆஃப்லைனில் நான் செஞ்சதான் கைஸ். ஓகேங்களா? ஆஃப்லைனில் செஞ்சதான். ஏன்டா அந்த வீடியோ போடலன்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா எடுத்த வீடியோவே கட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியல கைஸ். நான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். கிளாஸுக்காண்டிலாம் நான் மைனிங் போகும்போது அங்கே டக்குன்னு சைடில் பார்த்தா தான் தெரியுது நான் வீடியோவே ஆன் பண்ணலன்னு. இவ்வளோ கட்டினதுக்கப்புறம் எப்படி நான் உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன்னு நினச்சிட்டே தான் இருந்தேன். ஓகே, இந்த வீடியோவில் நான் வந்து சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இந்த வீடு கட்டுறதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டேன். மைனிங் போயிருந்தேன், எல்லாமே நான் பண்ணியிருந்தேன் கைஸ். ஆனால் நான் அது வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ரெக்கார்டர் ஆனுக்குன்னு நினச்சிட்டு நான் பிசாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டேன். பட் நான் ரெக்கார்டர் ஆன் இல்லை, நான் தனியாக பேசி விளாண்டுட்டு இருந்திருக்கேன் போல். அண்டு இதுக்காண்டி நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் செலவழிச்சிருந்தேன். என் நேரம் பொண்ணான நேரம்லாம் அப்படி வீணாக போச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க கிராஃப்டிங் டேபிளை தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேண்டை மைண்ட் பண்ண போகணும் கைஸ். ஏன் அப்படின்னா சேண்ட் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் கிடைக்கும். கிளாஸில் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே இருக்குது. ஓகேங்களா? கிளாஸில் தான் நமக்கு வேலை இருக்குது. ஓகே, சேண்டை மைண்ட் பண்ண போகணும். அதுக்கு முன்னாடி என்கிட்ட 2 ஷவல் இருக்குது. ரெண்டுமே எல்லாமே நான் ஆஃப்லைனில் செஞ்சுட்டேன் கைஸ். அதாவது தேவையான பொருட்கள் இப்போதைக்கு நமக்கு என்ன தேவைப்படுது வீடியோ கட்ட, அது சாரி வீடியோ காட்ட அப்படின்றதுக்காண்டி இப்போதைக்கு வந்து நான் சேண்டை தேடி நான் ஓடணும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஏதாச்சும் ஒரு ரிவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே என் கண்ணுக்கு தெரியல. அதாவது வில்லேஜை சுற்றி அங்கிட்டு கொஞ்சம் கடல் இருந்த மாதிரி இருக்குது. அங்கே சேண்ட் இருக்குமா டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னா டர்ட்டாக தான் கொஞ்சம் தூரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அண்ட் அயன் காலம் எங்கே? அது அயன் காலம் தானா? ஒரு ரிப்பேர் ஆகிட்டான் போல் அயன் காலம் பையன். ஓகே, நமக்கு அவன்லாம் தேவையில்லை. நம்ம அயன் காலம் அடிச்சு கூட கொண்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சேண்ட் எங்கேயாச்சும் இருக்கானா? அந்த இருக்குது கைஸ். இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் சேண்ட் இருந்துச்சுன்னா வெல்டனாக இருக்கும். அண்டு நமக்கு பக்கத்தில் இல்லை கைஸ், இந்த அங்கே இருக்குது கைஸ், அங்கே இருக்குது. இப்போ அங்கே போய் நம்ம மைனிங் பிளேஸுக்கு போய் அப்படியே நம்ம வீட்டுக்கு போகணும். ஏன்னா மைனிங் பிளேஸ் பக்கத்தில் தான் சேண்ட் இருக்குது. அந்த சேண்டை மைன் பண்ண தான் இப்போ நம்ம குடுன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். சேண்டை மைன் பண்ணோமா குடுன்னு வந்தோமா போதும். நமக்கு எத்தனை ஸ்டாக் தேவைப்படுதுன்னா ஒரு பக்கெட்டு 8ன்ற பட்சத்தில் 4x8 போட்டு பாருங்கள். 4x8. ஓகே கைஸ், 8 4s are 32. ஓகேங்களா? இப்போ நம்ம 32 கீழேயே 32னா அப்புறம் 3x32 போடணும் கைஸ். 3x32னா 64. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 96 கைஸ். 96 தேவைப்படுது நமக்கு. 1.5 ஸ்டாக் இல்லை, 2 ஸ்டாக் தேவைப்படுது. இன்றைக்கி 2 ஸ்டாக் தேவைப்படுது. ஓகே, நான் அதெல்லாம் கலெக்ட் பண்ணியே ஆகணும் இப்போ. ஏன்னா அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட கரெக்டாக இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஓட்ட உடசலாகவே கிடக்கும். அண்ட் கிளாஸ் வச்சா தான் க்ரீப்பர் கண்ணுக்கெலாம் நம்ம தெரிய மாட்டோம். அவங்களால ஒன்றும் டக்குன்னு கிளாஸ் வச்சு நம்மளால் பார்க்க முடியாது அவங்களால. ஓகேங்களா? அதுக்கான கிளாஸ் முக்கியமாக மேக் பண்ணுறது. இல்லை நம்ம சைட்லலாம் அடைச்சிருந்துருக்கலாம். அடைச்சிருந்தா அதுவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலியாக இருக்கும், வெளியில் எதுவும் பார்க்க முடியாமல். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு அடைக்காமல் நான் பெசாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? அண்டு வேறு ஏதாச்சும் ஓகே கைஸ், நான் அம்புட்டையுமே கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது. நான் இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது நம்மளே. அண்டு பார்ட் 5க்குள்ளேயே நிறைய இதெல்லாம் முடிச்சிடலாம்னு நினச்சேன். என்னால் முடியல. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதெல்லாம் நான் மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட காட்டணும். ஓகேங்களா? மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், நான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சேண்டெலாம் மைண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 94 தான் தேவைப்பட்டுச்சு. பட் நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்ரா ப்ளஸ் அப்படி போட்டாலும் 32 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் நினைக்கிறேன். 32 ஆமாம், 32 எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். இது தேவைப்படாத 32 எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு வச்சுக்கிறது நல்லது கைஸ்.
ஓகே, இதான் நம்ம வீட்டோட லாங் வியூ. அண்ட் நான் மேலெலாம் டார்ச் செட் பண்ணணும். அதெல்லாம் எனக்கு செம்ம ஐடியா. அதெல்லாம் நான் மேலே செட் பண்ணிட்டு வந்து கட்டுறேன். ஒரு நிமிஷங்க. நான் வந்து ஃபைனலாக வந்து வச்சுட்டேன். உங்களோட நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் ஃபர்னன்ஸும் 2 எக்ஸ்ட்ரா 4 எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுட்டேன். அதுக்குள்ளே நம்மள்ட்ட இருந்து 64 கோழியும் வந்து போட்டிருப்போம். 64 கோழி ஏதுடான்னு கேட்டிருப்பீங்க. நம்ம மைண்ட் பண்ணியிருப்போம். அது வீடியோ உங்கள்கிட்ட காட்டலன்னு நினைக்கிறேன். ஆஹா, அந்த வீடியோ இல்லை கைஸ். ஓகே 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 நான் 64 கோல் வச்சுருக்கேன். 68 கோல்னு நினைக்கிறேன். ஆமாம், 68 78 தெரில. எத்தனையோ கோல் சம்திங் வச்சுருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதில் 1 ஸ்டாக் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். ஃபர்னஸ் கண்டிப்பாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்க 64 2 ஸ்டாக் கரெக்டாக வச்சுருக்கோமா, எல்லாத்துலேயும் ஆஃப் ஸ்டாக் வச்சுட்டுவோம். கரெக்டாக இருக்குமா? அந்த இதை கனெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நான் உடச்சிட்டே வந்தேன். கரெக்டாக 2 ஸ்டாக் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்குமேன்னு. அண்ட் நமக்கு கிளாஸ் அதிகமாக தேவைப்படும். அண்டு பாட்டிலெலாம் செய்யணும். அது எதுக்குன்னா ஒரு போர்ஷனுக்காண்டி தான். அந்த போர்ஷனை வச்சு அந்த ஜாம்பி வில்லேஜர்ஸாக மாற்ற முடியுமா? அதுக்கு முன்னாடி நமக்கு தேவையானது நெதர் போர்ட்டில் தான் இருக்குது. அண்டு இங்கே சுற்றில இறவங்களை அடித்து ஒரு கறி எடுக்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிப்போங்க கைஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கிளாஸ் போட்டே ஆகணும். இல்லைனா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. இவங்கெல்லாம் பார்த்து வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுவானுங்க. அதுக்கு முன்னாடி இந்த இருக்க 9 கிளாஸை தூக்கி நான் வைக்க ஆரம்பிச்சிட்றேனுங்க. அந்த சுகர் கேன் அந்த பிளாக் மேலே இருந்துச்சுன்னா பிளாக் உடச்சோன்னு சுகர் கேன் கிடச்சிச்சு. ஓகே, 9 2 3 4 ஓகே 5 6 7 8 கரெக்டாக நம்ம கணக்கு பண்ண மாதிரி 8 தான் வந்திருக்கு. நம்ம கணக்கு தப்பாக போகிறது சரித்திரமே இல்லை கைஸ். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 அண்ட் இதில் 2 இதில் 3. ஓகே, கொஷின் அனுப்பிக்கிறேண்ணா. ஓகே, 6 நிமிஷம் ஆகிடுச்சு அவங்கள்ட்ட வீடியோ. தம்பி தள்ளுப்பா. ஓகே, இதில் 4 இருக்குது. அப்புறம் இதில் சம்திங் ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ 12 இருக்குது கைஸ். 12 13 பார்த்தீங்களா? ஜாம்பி பை இதில் கிளாஸில் பார்த்துட்டு சுற்றிடல. ஆனால் க்ரீப்பர்ஸ் அப்படி கிடையாது. க்ரீப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் பார்த்துட்டு சுற்றி தான் அலைய முடியும். அதனால வெடிக்க முடியாது. இதான் இதில் நமக்கு ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமே அது மட்டும்தான். அண்ட் அந்த போட்டும் வைக்கணும் கைஸ். தம்பி வேமா வாப்பா. வேதாச்சும் தம்பி உள்ளே போப்பா. டக்குன்னு கூட. ஐயோ போச்சுங்க, 2 கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆஹா போச்சுங்க, 2 கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. சை, சரி இருக்க கிளாஸ் வச்சு சமாளிக்கலாம்னு பார்த்துனாலும் இருந்தாலும் 2 கிளாஸ்ன்றப்ப ஓகே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2 கிளாஸ் கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் பண்ணுற அப்படின்னா சொல்லுவீங்க. அடச்சை என்ன காய்ச்சி இது ரொம்ப லேக் ஆகுதுங்க. அடச்சி இத்தனை கிளாஸாக உடைக்கணும். அட சட்டி ஏன்டா அப்படி பண்ணுற? ஒழுங்காக வேலையை பாருடா. நான் எங்கேயோ அமுக்குனா அது எங்கேயோ போய் விழுகுது கைஸ். நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள் கைஸ். அண்ட் இங்கே கரெக்டாக 2 பிளேஸ் போச்சு கைஸ். ஓகே 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 மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஏன் அப்படின்னா இப்போ வந்து இத்தனை கிளாஸ் உடஞ்சிருச்சு. கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு தான் கவலையாக இருக்குது. அண்டு இங்கே சம்திங் 2 உடஞ்சிருச்சு. ஓகே, அதெல்லாம் நம்ம எடுத்துக்க வேணாம். இருக்க கிளாஸ் வச்சு நம்ம சமாளிச்சிருவோம். இப்போ எந்த கிளாஸையும் உடைக்காமல் போடணும். இல்லைனா இருக்க கிளாஸ் பத்தாது நமக்கு. போய்ட்டு திரும்பி மைனிங் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே, இருக்க 14 கிளாஸ் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படியும் பண்ணிடலாம். ஓகே, ஒரு பக்கெட் எட்டினாலும் 16 தாப்படுது நமக்கு. 2 பக்கெட் இன்னும் 16. அதில் அப்படி போச்சுன்னா மீதி 4 இருக்கும், 6 இருக்குது. ஓகே, இப்போ நமக்கு இன்னும் கரெக்டாக 12 தேவைப்படுது கைஸ். மாடிக்கு சேர்த்து சொல்லலையோ தம்பி, போடுப்பா. ஓகே, அந்த பக்கெட்டு இன்னும் போடலை கைஸ். அந்த பக்கெட்டு போடணும். அந்த பக்கெட்டு போட்டால் தான் நமக்கு வேலை முடியும். வேமாறா கைப்புள்ள, வேமா எடுத்தால் தான் நமக்கு இன்றைக்கி வேலை. இப்போ நைட்டு விடியங்குள்ளாட்டி நம்ம கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு முடிச்சே ஆகணும். தம்பி இன்னொன்று கொடுத்தாச்சு. ஓகே, வந்து பார்த்திங்கன்னா 16 இருக்குது நம்மள்கிட்ட. ஓகே, 16 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு வந்துடுவோம். பிளாக் பண்ணிட்டே வரணும். சாரி வாய் தர வளருது. பிளாக் பண்ணோம்னு வச்சுங்க, அவ்வளோதான் போச்சு. மீதி இருக்க 9 இங்கே 2 போயிடுச்சுன்னா மீதி 7 இருக்குது. அண்டு கீழே போய் கிளாஸ் எடுத்து வரணும். ஓகேங்களா? இப்போ ஸ்மெல்ட் ஆகிட்டு இருக்க கிளாஸ்லேருந்து டக்குன்னு எடுத்துடணும். ஏங்க இங்கே ஏதாச்சும் கதை திறந்துட்டு இருக்கிறேன் பிசாட்டுக்கு. ஜாம்பி வந்தானா? ஓகே, இங்கே 1 எக்ஸ்ட்ரா இருக்குது. ஓகே, எடுத்துக்கலாம். ஓகே, இதில் 3 இருக்குது கரெக்டாக. வேறு இதுலேயும் 3 தானா? ஓகே, 20 கிடச்சிருக்கு. 16 2 போய்ட்டு போட முடியும்னா 16 32 தேவைப்படுது. அப்போ 20 இன்னும் 12 தேவை கைஸ். 12 தேவை. ஓகே, நம்ம கிளாஸ் அதிகமாகவே எட்டு வந்துருக்கோம். பரவாயில்ல, இத்தனை கிளாஸ் உடச்சும் நமக்கு கிளாஸ் மீதி இருக்குது. அப்பா இப்போ தாங்க கைஸ் மனசு நிம்மதியாக இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மனசு கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருந்திருக்கும்.
என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை காய்ஸ். இந்த எப்படி சொல்கிறது நான் உங்கள்கிட்ட அது எப்படி சொல்கிறது, அந்த வீடியோ வந்து நான் எடுக்கலை, ஆனால் எடுத்தேன். புரியுது உங்களுக்கு? ஏதாச்சும் எதுவும் புரியலைங்கிறது தெளிவாக தெரியுது எனக்கு, ஆனால் தெரியுது. அதாவது காய்ஸ் நான் சொல்கிறத இப்போ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள், ஓகேங்களா? நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன், அது ஆனே ஆகலை. நான் கவனிச்சிருந்துருக்கேன், ஆனில் தான் இருந்திருக்கு அந்த இது. அதாவது வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஆனில் தான் இருந்திருக்கு. நான் பெஸ்ட்டாட்டுக்கு பேசிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்திருக்கேன், உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி நார்மலாக பேசிட்டு எடுத்துகிட்டே தான் இருந்திருக்கேன். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா அதை கவனிக்கல. அது பெஸ்ட்டாட்டுக்கு வீடியோ ஓடிட்டே இருந்திருக்கு. டக்குன்னு ஒரு வேலை ஒர்க் வந்துச்சுன்னு டக்குன்னு கால் வந்துருச்சு. கால் வந்தோடனே நான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு டக்குன்னு காதில் வச்சு ஃபோன் பேச ஆரம்பிச்சிட்டேன். அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. நான் பார்த்தா எடுக்கவே இல்லை நினச்சிட்டு இருந்திருக்கேன் இவ்வளோ நேரம். கட்டாக இருக்குது. ஓகேங்க காய்ஸ், நான் கேப்பு கிடச்சா அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்க, சாரி அப்படின்னு நினச்சேன்னா முடியாது கைஸ். ஏன்னா அந்த வீடியோ இருக்குது, பாதி தான் இருக்குது. மைனிங் போனது எடுத்தது இதெல்லாம் பாதி இருக்குது. அதனாச்சும் உங்கள்கிட்ட போட்டு காட்டலாமே அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லையா என் மேலே, அதுதான் அதனாச்சும் போட்டு காட்டலாமே அப்படின்றத நினச்சி சந்தோஷப்பட்டேன். இப்போ அது எப்போ உனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கட் பண்ணேன் பார்த்தீங்களா கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஸ்டாண்டு, அப்பயே எடுத்துட்டேன். இந்த கிளாஸை போட்டு முடிச்சதுக்கப்புறம் சொல்லலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகே போட்டு முடிச்சுட்டேன். நான் இதில் மினிட்டும் ஆயிடுச்சு. ஓகே 12 கோல் இருக்குது எல்லாத்துலேயும், ஓகேங்களா? எல்லாத்தையும் கிளாஸ்லாம் கலெக்ட் பண்ண போய் செஸ்ட்டில் வச்சிடணும். தம்பி கொடுப்பா டக்குன்னு. ஓகே இப்போ சாப்பாடே சாப்பிடாமல் நான் பேச சுற்றிடலேன். அண்ட் இதான் நம்ம பெட்ரூமு. இதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் நீங்கள் எதில் வைக்கலான்னு யோசிச்சுட்டு வந்துடுறேன், ஒரே நிமிஷம். தம்பி இதில் இது இருக்குது, அதில் இது இருக்குது, இதில் கிளாஸ்லாம் இதில் வச்சுருவோம். ஆனால் அதில் பொக்கிஸ் வைக்கிற பொருளாக இதுவும் கிளாஸ் நமக்கு தேவைப்படுது, பொக்கிசம் மாதிரி தான், ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஸ்டிக்ஸ் எட்டு இருக்குது, அது தேவைப்படாமல் எடுத்துக்கலாம். அண்டு உள் இதெல்லாம் தூக்கிட்டு போய் இதில் தூக்கி போட்டுறணும். நமக்கு இந்த உலலாம் தேவையப்படாது. அண்டு ஆட்டுக்கறி 7 தான் இருக்கா, சரி அது அப்புறம் ஸ்மெல் பண்ணிக்கலாம் கைஸ், ஓகேங்களா? அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் சுகர் கேன். இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ணலாமுன்னு ஒரு ஐடியா வந்துச்சு கைஸ். ஏன்னா அது ஈஸியானதா, ஃபார்மிங் வேறு ஈஸியான ஃபார்மிங்கா, அதாவது எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட, ஃபார்மிங் இப்போ இருக்குது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது அந்த ஃபார்மிங் வேலையை முடிச்சுட்டு அடுத்து நிம்மதியாக என்ன வேணால் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஃபார்மிங்க்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுற மாதிரி ஆயிரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் ஃபஸ்ட்டு பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த ஹோப்புன்னு நம்மள்டே தான் இருக்குது, அது பெஸ்ட்டாட்டுக்கு வேஸ்ட்டாக. அண்டு உட்டு எதில் வச்சுருக்கேன் தெரியல, எல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். எதுலேயும் இல்லை, எதுலேயுமே இல்லை அப்படின்னா உட்டு நம்ம போய் கலெக்ட் பண்ணிட்டு வரணும் கைஸ். உட்டை கலெக்ட் தான் பண்ணிட்டு வரணும், ஓகே? அண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன உட்டு வேணால் எடுத்துக்கலாம் இல்லையா, அப்படின்றனால டக்குன்னு போய் நான் உட்டை கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா உட்டு தான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம், ஓகேங்களா? உட்டு இருந்தால் தான் எதை வேணால் செய்யலாம், என்ன வேணால் செய்யலாம். உட்டு மாதிரி ஒரு பொருள் தான் நமக்கு ரொம்ப வைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ எங்கிட்ட இருக்குன்னா அங்கே இருக்க ட்ரீ எங்கே உடச்சிட்டேன். இப்போ வேண்டாச்சும் ட்ரீஸ் இருக்கான்னு பார்க்குறேன், நானும் ஓடிட்டே தான் இருக்கேன். நம்ம வீட்டை சுற்றிலாம் டார்ச் வச்சுருக்கோம், அதனால் எவனும் ஸ்பான் ஆக மாட்டான் பண்ணி பயிலுங்க. ஆனால் இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே மரத்துக்கட்டிலேருந்து ஸ்பான் இருந்துருக்கானுங்க பார்த்துட்டு. தம்பி சாகுப்பா, ஓகே அவனும் செத்துட்டான். பூவை கொடுத்து செத்துக்கான் பண்ணி பைய. இந்த அயன்களை கொண்டா கூட அவன் பூவை தருவான்டா, அயனும் சேர்த்து தருவான்டா. நீ என்னடா இவ்வளோ கஞ்சபிஷன் நிறையா இருக்க, கறி கூட தராமல் பூவை கொடுத்துட்டு சேர்த்துறாங்க. ஓகே நமக்கு அந்த கறி எதுக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ண தான் கைஸ். எப்படி சொல்கிறா, இங்கே 2 ஃபர்னன்ஸ் இருக்கே, ஸ்டோனை வேஸ்ட் பண்ணி இங்கே ஒன்று இருக்குது. ஏங்க மொத்தம் இந்த மாதிரி வீடு 2 இருந்துருக்கு. இந்த 2 வீட்டில் பையன் உன் வேலையை கெடுக்க விரும்பலப்பா தம்பி, நான் உன் வேலையை கெடுக்க விரும்பலப்பா. ஆனால் தப்பா இப்போ நினச்சிக்காத, ஆட்டே போடலாம் இல்லை. ஏங்க 12 எமர்லாண்டுக்கு இது என்னது, அட்டாக்கு டேமேஜ் எனக்கு என்னமோ சொல்லியிருக்கானுங்க. இன்னுங்க ஒரு நிமிஷம் அட்ராபாட்ஸ் அப்படின்னு நடக்காது. ஏன்னா தரமான எக்ஸ்டெண்டிங் அது 12 ஏக்கரான் பாவி பையா, தான் மனசு கஷ்டமாக இருக்குது. 12 எமரால்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா. ஓகே உன் வீட்டில் இருந்து ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நின்று. ஓகே இவன் வீட்டில் ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இது வீட்டில் எடுத்துகிட்டோமோ, இவன் வீட்டிலாம் எடுத்துருக்கோம் போல் கைஸ், ஓகேங்களா? இப்போ நமக்கு உட்டு தான் தேவைப்படுது, ஜஸ்ட்டு எல்லாமே இங்கே செஞ்சிட்டோம். ஓகே நமக்கு கேரட்லாம் தேவையில்லை, நம்மள்ட்ட அன்லிமிட்டட் ஃபார்மிங் மாதிரி கேரட் அவ்வளோ கிடக்கு. அண்டு உட்டு தாடி வந்தால் நமக்கு என்னென்னமோ கிடைக்கிது கைஸ். உட்டு கொடுங்களா, உட்டு கொடுங்களா தம்பிங்களா. ஹெர்பல்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, பஞ்சமேல பார்த்தமே எனக்கு சாப்பாடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு நிமிஷம் இப்போ நம்ம இவங்களே ஃபார்மிங் பண்ணால் என்ன, இங்கே இருக்க எல்லாத்தையும் உடச்சிட்டு இவங்களேருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இவங்களே வச்சு ஃபார்மிங் பண்ணால் ஓகே. ஆனால் இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பம்கின் இதெல்லாம் போடுறதுக்கு வந்து நமக்கு அதுக்கு தனியாக வேணும் இல்லையா, அதனால் அதை உடைக்கணும் இந்த வில்லேஜை சுற்றி நிறையா இருக்குது, எல்லாத்தையும் உடைக்கணும் அண்ட் இந்த வீட்டில் இருக்கலாம் உடைக்கலாம். பட் நான் வீட்டில் இருக்க எதுவும் உடைக்க வேணாம் கைஸ். ஏதாச்சும் மரம் ஏன் கிடச்சிச்சின்னா தூக்கிட்டு போயிட வேண்டியதான். எதுவும் கிடைக்கலனா எதுவுமே பண்ண முடியாது நம்மளால். திரும்பி அந்த ஜாம்பி வில்லேஜ் பக்கத்தில் ஏதாச்சும் காடு ஈடு இருந்துச்சுன்னா அங்கே தேடி தான் ஓடணும்.
அண்டு இன்னுங்க ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டுக்கிறேன். சரி, நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக தேடி போகிறேன். போய் கண்டுபிடிச்சக்கப்புறம் அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேவுக்கு வந்தேன். சின்ன கேவாக இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப டீப்பில் போகுது. ரொம்ப எவ்வளோ முடியுமோ அவ்வளோ டீப்பில் போகுது. இதுக்குள்ளே போனோம்னா டைமண்ட் கன்ஃபார்ம்ன்றனால கேரண்டி தர முடியும் கைஸ். ஏன்னா அவ்வளோ டீப்பில் போயிட்டுருக்கு. நான் உள்ளெல்லாம் போய் பார்க்கல, இங்கே வெளில நின்று பார்த்தாலே தெரியுது இது எவ்வளோ டீப்பில் போகுதுன்னு. அண்ட் இங்கே கோல் எக்கச்சக்கமாக எவ்வளோ வேணுன்றா இந்தரா வச்சுக்கடா அப்படின்ற அளவுக்கு கொடுத்துட்ருக்கானுங்க அவனுங்க பிசாட்டுக்கு. ஓகே, நமக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டா போதும். ஃபாரினன்ஸ் பண்ணி தான் இப்போ எடுக்க வந்தேன். ஆனால் என்னையே மொத்தமாக எடுக்க விட்டுறானுங்க போல. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே பாருங்கள் கீழே அவ்வளோ வெளிச்சமாக தெரியுதா? அது காரணம் தண்ணியா இல்லை வேறு எதுவும் கேவோட கனெக்டிங்கா எதுவுமே தெரில எனக்கு. பார்த்தா அங்கிட்டு ஏதோ பெரிய பெரிய எப்போ ஏன்றா தம்பி அங்கிட்டு போய் அடிச்சு சாவப்பா, அங்கிட்டு போய் அங்கிட்டு அப்பா வெடிச்சிட்டாங்க. அண்டு இங்கே வேறு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தேன், நான் சுற்றி முற்றி பார்த்தேன். அண்டு டார்ச்சு கீச்சு ஏதாச்சும் வைக்க முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அடுத்து கேவுக்கு இங்கிட்ட வந்தோம்னு வச்சுங்களேன், ஒரு நமக்கு டைமண்ட்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சின்னா நன்மை தானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி எக்ஸ்ட்ரா டார்ச்லாம் வைக்கக்கூடாது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கேவலாம் நமக்கு வேணாம். அங்கிட்ட கொஞ்சம் கீழே பள்ளத்தாக்கு மாதிரி போச்சு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கணுங்க. ஓ மை காட், உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம மேலேருந்தே விழுந்துருக்கலாம். பட் நான் அப்படி சீக்ரெட் ஒரு பேஸ் இருக்குன்னு நான் நினச்சி பார்க்கல. ஈஸியாக யோசிச்சு பாருங்களேன், இப்படி ஈஸியாக இறங்குற மாதிரி ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமா நமக்கு. ஓகே, அண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு டார்ச் வச்சுட்டு குட்டுன்னு ஓட வேண்டி தான். நான் மரத்தை தேடி தான் வந்தேன். சில மரங்கள் எனக்கு கிடச்சிச்சு. 39 மரங்கள் எனக்கு கிடச்சிருக்கு. பட் நான் அது பத்தாது. நீங்கள் கோல் அதிகமாக இருக்குது, கோல் மைனிங்க்கு வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தாலே கிடைக்கும். அண்டு வேறு ஏதாச்சும் ஓகே, இந்த கேவ் தான் அது. ஓகே, நம்ம வீடு அங்கே இருக்கா? ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி பையெல்லாம் இருக்கான். தம்பி நீ வெடித்து சாகிறதுக்காண்டி சரி செத்து போகிறதுக்காண்டி எப்போ அடிச்சிட்டாங்க. பின்னாடி தான் அடிக்கிறான்னு பார்த்தா முன்னாடி தான் அடிக்கிறான். பெரிய பையனை வாழ்ட்டாங்கல்ல, அதான். தம்பி செத்துரு, தம்பி கத்துரு செத்துரு. ஓகே, அப்புறம் இங்கே இருக்க ஒரே ஒரு பிளாக்கை மட்டும் உடச்சு விட்டுட்ட கடை நீங்கள் இறங்கி இங்கிட்ட என்ன போகுதுன்னு போய் பார்க்குறேன். அங்கிட்டு ஜாயினிங்கோட முடியுது. ஓகே, அண்டு நான் மரத்தை தேடி எவ்வளவோ தூரம் வந்துட்டேன். விட்டு அந்த வில்லேஜுக்கிட்ட கூட வந்துடுவேன் போல். நம்ம வீடும் தள்ளி தான் கட்டியிருக்கோம். அண்டு ஜாம்பி வில்லேஜுக்கே வந்துடுவோம் போல். நமக்கு உட்ஸு கிடைக்க மாட்டேங்குது. ஓகேங்களா, அங்கே ஒரே ஒரு உட்டுக்கு, ஆனால் அதுக்காண்டி எவ்வளோ தூரம் போகணுமான்ற மைண்ட் செட்டும் இருக்குது. அண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபிஸாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நிமிஷத்தில். அதாவது எப்படின்னா, இவங்களெல்லாம் நம்ம எதுக்கு சரிப்படுத்திக்கிட்டு நம்ம வில்லேஜில் இருக்கவங்கள்ட்டையே அண்டு இந்த சீப்பெல்லாம் அடித்து கொண்டுறணும். பார்த்த உடனே வெறியாக வருது, ஏன்னு தெரில. திடீர்னு அந்த மாதிரி வெறிய ஆரம்பிச்சிச்சு காய். அண்டு அங்கிட்டு தான் இந்த இது இருக்குது. அப்புறம் வில்லேஜ் அங்கிட்டு தான் இந்த வில்லேஜ் இருக்குது. இங்கே ஒரே ஒரு மரம் இருக்குது. வந்ததுக்கு இந்த ஒத்த மரத்தை கலெக்ட் பண்ணிட்டு போனால் அசிங்கம் காய்ஸ். சரியில்லை, அசிங்கம் அஸ்தாசிங்கம். அந்த க்ரீப்பர்ஸ் வேறு இருக்கிறானுங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வுட்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம். ஏதாவதுன்னு பார்த்தீங்கன்னா 56 கிடச்சிருக்கு நமக்கு. அதுவே ஓவர் ஓகே அப்படின்ற நிலமையில தான் இருக்குது. ஓகேங்களா, ஓகேன்ற நிலமையில தான் இருக்குது. இவ்வளோ வுட்டு கிடச்சி உனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்னும் ஆசை அடங்கலையா அப்படின்னுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். அது காரணம் நம்ம இதுலேருந்து ஸ்டிக்ஸ்லேருந்து வுட்டை வச்சு ஒரு வுட் இல்லைங்க செய்கிறதுக்கு, நிறைய வுட் நீங்கள் செய்கிறத பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் இதுலேயே 3 ஸ்டாக் வந்துருச்சு. ஓகே, எனக்கு இதுவே போதுமானதான் தோணுது எனக்கு இப்போதைக்கு. ஓகே, அண்டு நெக்ஸ்ட்டு வேணாச்சும் தேவைப்படுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்டு 32 வச்சு ஸ்டிக்ஸு செஞ்சுக்கணும் கைஸ். முதல் ஸ்டிக்ஸு செஞ்சுக்கலாம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 32 பாதியாக பிரிக்கணுமா, 16 பிரித்து எல்லா ஸ்டிக்ஸும் இதிலேருந்து செஞ்சுப்போம் கைஸ். அண்டு ஸ்டிக்ஸை செஞ்சுட்டு நம்ம இப்போ டார்ச் செய்ய போகிறது கிடையாது. கரெக்டாக 1 ஸ்டாக் கிட்ட வந்திருக்கு. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்ச் செய்யக்கூடாது கைஸ். இந்த மாதிரி இதில் போய்ட்டு 96 காட்டுது. நமக்கு 96லாம் பத்தாதுங்க. 96 பத்தாதுன்னு தான் தோணுது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு கடனை முடிக்க பார்ப்போம். ஏன்னா நான் வந்து ஃபார்மிங்கை டக்குன்னு பண்ணி முடித்தாதான் உண்டு. ஓகேங்களா, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 32 தான் கிடச்சிருக்கு. அப்போ இதில் பாதி நம்ம வச்சு அதுக்கப்புறம் அதில் பாதி வச்சு, ஓ மை காட், அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஓகே, நம்ம 8 வச்சாலும் இப்படி கிடைக்குதா அந்த ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க இன்னும் கொஞ்சம் செஞ்சுப்போம். எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கிட்ட செஞ்சுப்போம். 3. ஓகே, இப்போ நமக்கு கேட்டும் 3 தான் தேவைப்படும் கைஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறது வேறு ஒன்றும் இல்லை கைஸ். இப்போதைக்கு நம்ம செய்ய போகிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபார்மிங், அதாவது அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதுக்கு தேவையான பொருள் தான் நம்ம எடுக்கணும். தேவையான பொருள் எடுக்கும்போது நமக்கு இதெல்லாம் போதும் தான். ஓகேங்களா, போதுன்னு தான் தோணுது. அண்டு இப்போ நம்மள்கிட்ட எத்தனை டார்ச் இருக்கோ அந்த 4 பிரிக்கணும். அண்டு 11 4 பிரித்தா 5 6 தான் கிடைக்கிது. ஓகே, 1 கம்மியாக வச்சா தப்பெல்லாம் கிடையாது.
அங்கே க்ரீப்பர் பார்த்துட்டு இருக்கேன்னா அவனால் வெடிக்கலாம் முடியாது. கவலைப்படாமல் நம்ம சுற்றிட்டே அலையலாம். இதுதான் கிளாஸோட வந்து பார்த்திங்கன்னா பவர். ஓகே கைஸ், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மிங் எங்கேக்குள்ளே பண்ணலான்னா அந்த க்ரீப்பரை வெடிக்க வச்சிடணும். 2 க்ரீப்பர் இங்கே இருக்காங்களா, 2 க்ரீப்பரும் வெடிக்க வச்சிடணும் கைஸ். தம்பி இங்கிட்ட வெடிப்பா, நான் ஃபார்மிங் பண்ணணும் அங்கிட்டலாம். தம்பி இங்கிட்டாப்பா, கொஞ்சம் கீழே இறங்கிப்பா, வெடிச்சுக்கப்பா. வெடிச்சில நாசமாக போ, எங்கிட்ட போடா நீ அப்பா செத்துட்டாங்க. ஒரு வழியாக அவனை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் அண்ட் இந்த ஒரு க்ரீப்பர் ஆனால் பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கானு பார்த்துட்டு போய் ஃபார்மிங் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபார்மிங் பண்ணுறோம் டம்முன்னு பின்னாடி வந்து வெடிச்சு டம்முன்னு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஃபார்மிங் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா. அதுக்காண்டி நான் பார்த்துருக்கேன். அண்ட் எந்த இடத்துல ஃபார்மிங் பண்ணலாம் நானும் யோசிச்சுட்டே தான் இருக்கேன். அந்த அன்லிமிட்டட் ஃபார்மிங்கும் பண்ணணுங்களே. அன்லிமிட்டட் ஃபார்மிங் என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரில் சொன்னேன். அண்டு வாட்டரில் அன்லிமிட்டட் ஃபார்மிங் எங்களுக்குள்ளே செய்யலாம்னா இங்கேக்குள்ளே உடைக்கணும். அதுக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே அன்லிமிட்டட் ஃபார்மிங் செய்யலாம். அன்லிமிட்டட் ஃபார்மிங் ஓகே, வீடு சைட்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி 1 பிளாக் 2 பிளாக் 3 பிளாக் எங்கெங்க க்ரீப்பர் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நான் கவனிக்கல, உசுறு போயிருக்குங்க. உயிர் போனதோட இடம் நாஸ்தியாக இருக்குங்க. தம்பி இந்த குழிகள் வந்து விடிச்சு சாரியா பாப்பா, உன் ஆசையை நான் எதுக்கு எடுக்கணும், இதுக்குள்ளே விழுப்பா தம்பி, இதுக்குள்ளே விழுப்பா. ஏய் டார்ச் வச்சுட்டு போடாதரா, செத்தே போயிட்டாங்க. 4 அடி வச்சா செத்துடுறான். ஓகே ஒரு நிமிஷம் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ஃபோன் கால் மாதிரி வந்துச்சு. அன்றைக்கி ஏமாத்தின மாதிரி இன்றைக்கி நமக்கு வைப்ரேட் மோட் வந்து பார்த்திங்கன்னா ஏமாற்றிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல ஃபார்மிங் பண்ண போகிறனால நம்ம உடச்சி வச்ச பிளாக்ஸில் கரெக்டாக ஒன்று அடைச்சிடணும் கைஸ். ஒன்று தேவைப்படாதான் நம்புகிறேன். நம்ம அன்லிமிட்டட் ஃபார்மிங் எங்கிட்ட அழுனாலும் தண்ணி வர மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோம் இல்லையா. அதனால நமக்கு தேவையான பிளாக்கெல்லாம் கம்மி தான். இதை தூக்கி இதில் போட்டுட்டு இப்போ இதை தூக்கி கரெக்டாக எடுத்து டக்குன்னு ஒரு கார்னர் பார்த்து ஊற்றிடணும். இப்போ இந்த ஒரு கார்னருக்கு ஆப்போசிட் கார்னராக இங்கே ஒரு கார்னர் இருக்கும். அந்த கார்னரில் ஊற்றுனீங்கன்னா தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும். வேணால் பாருங்களேன். அதுக்கு தண்ணியை தேடி நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். அந்த வில்லேஜில் தண்ணி இருக்குன்றதை மறந்துட்டேன். இப்போ வில்லேஜுக்காக போய் தண்ணி எடுத்துகிட்டு தான் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங் பண்ண முடியும். ஏமா போடா கைப்புள்ள. ஓகே, இந்த வீடு பக்கத்துலேயே தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு இருந்துக்கலாம். எந்த வீடான்னு கேட்டால் மேலே பாருங்க, இந்த வீடாக கெத்தா 80 தண்ணி வச்சுருக்கான் பாருங்களேன். நமக்கு இங்கேருந்தே தூக்கிட்டு போயிடலாம் ஒவ்வொரு தண்ணியும். அண்டு நமக்கு இவ்வளோவே போதும் கைஸ். 2 பக்கெட் தண்ணி இருந்தால் போதும், அன்லிமிட்டடாக நமக்கு தண்ணி கிடச்சிடும். அண்டு கரெக்டாக நீங்கள் அதை ஊற்றுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஊற்றுனா அடுத்து செகண்டெல்லாம் நீங்கள் எடுத்துனீங்கன்னா உங்களுக்கு கையில் கிடச்சிரும். அண்டு வாட்டர் பக்கெட்டோட கையில் கிடச்சிரும்னு சொல்ல வந்தேன். அண்டு இங்கே குழியாக இருக்குதுன்னு நினச்சி வந்தால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு எலியாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இந்த ஆப்போசிட்டில் ஊற்றுனீங்கன்னா இப்போ அன்லிமிட்டட் ஃபார்மிங் எங்கிட்ட வேணால் அள்ளிக்கிட்டே இருக்கலாம். அது குறையவே கிடையாது கைஸ், குறையவே குறையாது. நீங்கள் எவ்வளோ வேணால் அன்லிமிட்டட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மிங் பண்ணுறதா ஒரு எய்மாக வச்சுட்டு இருந்தோம். ஃபார்மிங் வேலையை ஆரம்பிக்கலாமா? ஓகே, நமக்கு ஃபார்மிங்க்கு தேவையானது ஒரு ஸ்வாடு தேவைப்படும். அண்ட் இது தேவைப்படும். சீடு மேலே போய் எடுத்து வரணும். அதுக்கு முன்னாடி டார்ச் இப்போதைக்கு தேவைப்படாது கைஸ். ஓகேங்க, அண்டு இது தேவைப்படுறதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அண்டு சீடு தான் போய் எடுத்து வரணும். நின்றுங்க, சீடு வீட்டில் எத்தனை இருக்குதுன்னு தெரில எனக்கு. கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போதைக்கு அதை வச்சு பண்ணிக்கலாம். எப்போதைக்கு குழியை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். அண்டு இதெல்லாம் வச்சுருக்கேன் நினைக்கிறேன் சீடெலாம். என்னங்க அதில் சீடை காணும். அந்த இதில் வச்சுருந்தேன். செஸ்ட் எங்கடா வந்தது? இதுதான் நினைக்கிறேன். மை காட், ஒன்று சொல்லுங்க. அங்கே பாருங்களேன், ஒரு ஓட்டை இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை. தம்பி பொக்கிஷம் எங்கேப்பா இருக்க? பொக்கிஷத்தில் போயிட்டு ஒரே ஒரு கிளாஸை மட்டும் கரெக்டாக எடுத்துடணும். 28 ஈவனாக இருக்குது. எனக்கு ஈவன்றதே பிடிச்ச ஒரு விஷயந்தான். எது ஈவனாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி நீ தம்பியாக இருப்பான். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 27 மொத்தம் 29 இருக்குது காய். அண்டு நம்ம பொட்டேட்டோ விளைய வைக்கணும், அதை மறந்துட்டோம். பொட்டேட்டோ கேரட்டு இதெல்லாம் 1 ஸ்டாக் கிட்ட விளைய வைக்கணும் கைஸ். 1 ஸ்டாக் நம்ம எண்ணி தான் வைக்கணும், ஓகேங்களா? இல்லை அப்படின்னா 32 விளைய வச்சாலும் கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு எதுவுமே 32 வச்சாலே போதும் தான் தோணுது. ஓகே, 32 வச்சு பார்ப்போம். இல்லைனா அதில் எத்தனை இருக்குது? 49 நமக்கு. என்னங்க இது ஒரே யோசனையாக இருக்குது. ஓகே, 32 வச்சுக்கலாம் கைஸ். இதில் 29 தான் இருக்குது. பட்னா 32 வச்சுப்போம், ஓகேங்களா? தம்பி நீ வா நீனும் வா ஓகே, நான் போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிறேன். தம்பியே வேலை வேகமாக வாப்பா. ஓகே, வாட்டர் ஆஃப் பக்கெட் எடுத்துகிட்டு சரி பக்கெட் எடுத்து அதில் வாட்டரை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதை வாட்டர் ஆஃப் பக்கெட்டாக மாறி முடியாது. அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க ஷவல் வச்சு க்ளீன் பண்ணணும். எந்த இடத்துல கட்டலாம்னு யோசனையாகவே இருந்துச்சு. இந்த இடத்துல கட்டிடலாம் ஸ்ட்ரெயிட்டாக, ஓகேங்களா? அதான் கரெக்டாக ப்ளைனாக நமக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதுக்கு ஒரு ஷவல் ஃபுல்லாக இருக்குது. அந்த ஷவல் வச்சு அதை மைண்ட் பண்ணணும், கடகடன்னு மைண்ட் பண்ணணும் கைஸ். ஓகே, நமக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ராலாம் நமக்கு தேவையில்லை. இதோட போதும் கைஸ், இதோட கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கட் பண்ணிக்கலாம்னா வீடியோ சொல்ல வரல, நான் அந்த பிளாக்ஸை சொன்னேன், ஓகேங்களா? பிளாக்ஸ் இதோட சர்றன்னு கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துட்டு போவோம் பிளாக்ஸை.
ஓகே காய்ஸ். அண்டு கிளாஸும் சரி டர்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தான் தேவைப்படுது. அது எதுக்குன்னு சொல்கிறேன் கடைசியில். இப்போதைக்கு தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தேவைப்படாது நமக்கு. இப்போதைக்கு சும்மா 1-2 பிளேஸை அடைக்க வேணால் தேவைப்படும். அண்டு நமக்கு வேறு ஒரு விஷயத்துக்கு தான் டர்ட்டு தேவைப்படுது. அந்த டர்ட்டு எதுக்கு தேவைப்படுன்றத முடிஞ்சால் அவங்களை கண்டுபிடிக்க முடிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு. அப்படி முடியலனா விட்டுருங்க. அது எதுன்னு சொல்லிடுறேன், கடைசியில் சொல்லிடுறேன். நான் இப்போ சொன்னோம்னா வச்சுங்களேன், அந்த மைண்ட் செட் டக்குன்னு திடீர்னு வந்துச்சுன்னா அது திரும்பி நம்மளால் இதை கட்ட முடியாது இல்லையா. அதனால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக இதை நான் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் கைஸ். நான் டர்ட்டை மைண்ட் பண்ணி முடிச்சிடுறேன். அங்கே சீடுன்னு கொஞ்சம் கிடைக்கிது ஏதோ. ஓகே, அந்த சீடை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 32 மாற்றி 32 தான் 32 மாற்றி கரெக்டாக கெத்தை காட்டணும். ஓகே, இப்போ தேவையில்லாத ஆணியெல்லாம் போயிட்டு ஏதாச்சும் ஒரு குழிக்குள்ளே பள்ளத்தாக்குள்ளே போட்டு வந்துடணும் கைஸ். தேவையில்லாத ஆணிலாம் நமக்கு தேவைப்படாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போய் தான் போட்டுடணும். பக்கத்துலேயே தான் நான் ஓடி போகும்போது எடுத்தாலும் எடுத்துருவேன். எது தேவைப்படாது, நீ தேவைப்பட மாட்டேன், நீயும் தேவைப்பட மாட்டேன். அண்டு கொஞ்சம் 2 சீடு தேவைப்படுது எனக்கு. அந்த 2 சீடும் கிடச்சிச்சின்னா தரம். ஓகே, ஏதாச்சும் 2 சீடு கொடுங்கடாடி. ஓகே, சீடுக்கு வலை எல்லாம் ஃபுல்லாக தான் இருக்குது, வெறும் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எல்லாம் எதுக்காக வளர்றீங்க? ஓகே, ஒரே ஒரு சீடு கிடச்சிருக்கு கைஸ், ஒரு சீடு கிடச்சிருக்கு. ஓகே, இங்கே ஏதாச்சும் ஏங்க சின்னதாக இருக்கிறதுல கூட சீடு கிடைக்குதுங்க. தம்பி சீடு தாப்பா, தம்பி சீடு. டேய் ஒரு சீடு தாங்கடா, டேய் ஒரு சீடு மட்டும் தாங்கடா. டேய் ஏங்க ஒரு சீடு கூட கொடுக்க முடியாது. இல்லை நான் கோழியை வேறு டேம் பண்ணணுங்க. என்னங்க நான் பண்ண போகிறேன்? தம்பி ஒரு சீட்னாச்சும் தாங்கடா. டே ஒரு சீடு தாங்கடா. ஐயா நமக்கு தரமாட்டாங்க போல் இன்றைக்கி. ஆஹா, ஒரு சீட்னாச்சும் தருவாங்கன்னு பார்த்தா தரமாட்டாங்க போல். டே ஒரு சீடு மட்டும் தாங்கடா. இவங்க என்னங்க நம்ம இவ்வளோ அலைய விட்றானுங்க. எதுக்கத்தாலும் நமக்கு அலைய விட்றதே இவங்களுக்கு வேலையாக போச்சு மைன்கிராஃப்ட் காரனுக்கு. அண்டு வேறாச்சும் ஒரு சீடு. டே ஒரு சீடுக்கு 1 டே ஆக்குறீங்களடா அப்பா. ஆமாம், இப்போ என்னத்துக்கு இன்னொரு சீடு போனால் ஆட்டு முதல். ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் இந்த பிளைன் ரீஜனில் கரெக்டாக கட்ட போகிறேன். ஓகேங்களா. அண்ட் இங்கே ஒரு லென்த்தாக போட்டுக்கலான்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. லென்த்தாகவே போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் சேர்த்து மைண்ட் பண்ணணும். இல்லை அப்படின்னா கரெக்டாக எங்கேக்குள்ளனா கரெக்டாக இதோட மைண்ட் பண்ணணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா ஒரு லென்த்தாக இருக்கும், கரெக்டான ஒரு லென்த்தாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடச்ச மாதிரி இருக்கும்ல, கொஞ்சம் பிக் ஸ்பேஸ் ஆகிருக்கும். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டினா கரெக்டாக இருக்குமா. அண்டு கொஞ்சம் தள்ளி தான் அங்கிட்டு தான் கட்டணும். அதுக்கு இந்த பூவெல்லாம் தூக்கணும். பூவெல்லாம் தூக்கிட்டு இந்த டர்ட்லாம் கொஞ்சம் தூக்கி போடணும் அங்கிட்டு. தம்பி எடுத்துக்க. ஓகே, இதோட போதும் கைஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா டர்ட்டை நிறுத்திக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம். தம்பி நீ தேவைப்பட மாட்டேன். ஓகேப்பா. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தண்ணியெல்லாம் ஊற்றி விடணும் கைஸ். எப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஊற்றி விட்டா எல்லாமே எடுப்பேன். ஓகே, இங்கேக்குள்ளே ஊற்றி விட்ருவோம், அப்படியே எடுத்துருவோம். அப்புறம் இங்கேக்குள்ளேயும் ஊற்றி விட்ருவோம், எடுத்துருவோம். எதுக்கு இங்கே வரைக்கும் தேவையில்ல. ஓகே கைஸ், கரெக்டாக இது வரைக்கும் நமக்கு ப்ளைனாக தேவைப்பட்டுச்சு. ப்ளைனாக தேவைப்பட்ட இடத்துலலாம் நம்ம எடுத்துட்டோம். ஓகேங்களா. வீட்டு தான் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம விளைச்சதுக்கப்புறம் விளைச்சலை பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வரைக்கும் தேவைப்படுறனால டார்ச்செல்லாம் இங்கிட்டு கொஞ்சம் வச்சுப்போம் கைஸ். டார்ச் தான் கொஞ்சம் தேவைப்படுதோ. டார்ச்சை கையில் எடுத்து டக்குன்னு இங்கே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இங்கேக்குள்ளே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக அப்புறம் இங்கேக்குள்ளே ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு தேவையில்லாத ஆணியெல்லாம் கரெக்டாக அவங்க பார்த்துட்டான் பார்த்தீங்களா. தம்பி பார்க்காதப்பா, எனக்கு பின்னாடியே ஒடியாராதப்பா. இங்கிட்ட அவனா சிந்துட போகிறான், திடீர்னு வந்து மூஞ்சியில் அடிச்சிட போகிறான். அதனால் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு கரெக்டாக தேவையில்லாதெல்லாம் தூக்கி அங்கிட்ட தூரம் போட்டுட்டு வீட்டுக்கு ஓட வேண்டியதான். ஓடுறா கைப்புள்ள அங்கே பாருங்கள் பின்னாடி ஒருத்தன். தம்பி இடிச்சிடக்கூடாதப்பா, சாப்பாடு வேறு இல்லை அண்ணன்ட்ட. ஆஹா, இவங்க ஸ்கேட்டன்லாம் இப்போ அதிகமாக இருக்கணுங்க கைஸ். நம்ம டக்குன்னு தூங்கிட்டு வரதான் நமக்கு நன்மை. அப்புறம் இங்கேக்குள்ளே கலெக்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே, வேமாப்போடா கைப்புள்ள. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்லிமிட்டட் ஃபார்மிங் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பேர் என்ன தெரியல, மீன் பிடிப்பாங்க பார்த்தீங்களா தூண்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே எங்ஸ்டாண்டிங்காக இருக்கும். லக் ஆஃப்னு ஒரு இது எங்ஸ்டாண்டிங் இருக்கும். அந்த இதில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஃபார்மிங்கில் அன்லிமிட்டட் வாட்டர் ஃபார்மில் உங்களுக்கு தூக்கி போட்டிங்கன்னாச்சும் ரேர் ஐட்டம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டேய் ஏதாச்சும் இருக்கா சொல்லி தொலைங்கடா. ஏங்க இந்த பெட்டில் தூங்க முடியாது, அந்த பெட்டில் தூங்க முடியாது. என்னங்க இது லாஜிக்காக இருக்குது? ரெண்டும் ஒரே இடத்துல ஒட்டி கிடக்கு. இது வந்து கொஞ்சம் புதிதமான லாஜிக்காக இருக்குது எனக்கு. ஓகே, அண்ட் இன்றைக்கி இதை கட்டி முடிக்காமல் விடக்கூடாது கைஸ். கட்டி முடிச்சா தான் நமக்கு வேலை. அடுத்து சோறு. தம்பி நீங்கள் 2 பேர் 3 பேரா எல்லாம் அடிச்சுட்டு சாங்கப்பா. அங்கே பாருங்க கரெக்டாக அங்கேருந்து எய்ம் பார்க்குது இந்த நாய். அப்பயும் அடிச்சு தான் சாகுறாங்க. பரவாயில்லப்பா, நீ வைராக்கியத்தோடு தான் வாழ்ந்துருக்கேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேக்குள்ளே இத்தனை டார்ச் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஏதோ நம்ம பாக்கெட் எடிஷன் க்ரீப்பராக இருந்தனால இவ்வளோ ஸ்லோவாக ஓடியாந்தான்.
இதே ஜாவா எடிஷன் இருந்துச்சுன்னா குட்டு 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 குட்டுன்னு ஓடி வந்துருப்பானுங்க கைஸ். தம்பி வேமாப்பா தம்பி. ஓகேங்க அவனும் இல்லை. வெடிடா வெடிடா வெடிடா. கொஞ்சம் பின்னாடி வந்துக்கலாம்னுங்க. வெடிடா வெடிடா. ஷீல்டு டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். பரவாயில்ல, ஷீல்டு நல்லாவே தாங்குது. அண்டு கொஞ்சம் பின்னாடி போய்ட்டு எதுவுமே கலெக்ட் பண்ணிடக்கூடாது நம்ம இதுலேருந்து. அப்புறம் திரும்பி குப்பையெல்லாம் தூக்கி போகிறதுக்கு நேரம் இல்லை நமக்கு. ஏன் போய் கட்ட ஆரம்பிச்சு அந்த க்ரீப்பர் கண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்டு வீட்டு தான் நமக்கு அதிகமாக தேவைப்படும் சொல்லியிருந்திருப்பேன். அண்டு நான் இதை கட்டணும். இதை எப்படி கட்டணும்னா உங்களுக்கே தெரியும். தெரிஞ்சக்கப்புறம் நான் இது சொல்ல போகிறேன்னா, சேஃப்டி முக்கியங்களே. ஓகே, இங்கனக்குள்ளே இருந்து அப்பா கரெக்டாக சீடை மட்டும் எடுத்துடுங்க. இப்படி ஒன்று இப்படி ஒன்று இப்படி ஒன்று அப்படியே கரெக்டாக வரிசையாக எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு போகிறேன் கைஸ். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வச்சுட்டு போகிறேன். ஏன்டா அப்புடின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா நல்லது. கொஞ்சம் லென்த்தாகவே கட்டணும் கைஸ். லென்த்தாக தான் கட்டணுமே. ஓகே, இங்கேட்டோட இதோட முடிச்சுக்கலாம். தம்பி வா. அப்படியே கரெக்டாக நம்ம கடைசியில் கேட்டு போட்டுக்கலாம் கைஸ். உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இது கொஞ்சம் லென்த்தாக இருக்கணும். ஏன்னா நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா அதிகமாக தேவைப்படுது ஃபார்மிங்க்கு. அதனால தான் சொல்கிறேன். இவ்வளோ இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இருந்தால் போதும். அண்டு வீடு பக்கத்தில் அந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்ம இது கட்டணும் கைஸ். எது அனிமல்ஸ் ஃபார்மிங் பண்ணணும் இல்லையா? ஓகேங்களா, அனிமல் ஃபார்மிங் பண்ணணும். அண்டு பெட்டெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். நிறைய விஷயம் இருக்குது நமக்கு. அண்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம விளைய வைக்க போகிறோம். அதனால் இந்த இடத்த கொஞ்சம் நல்லா ப்ளைனாக வச்சுருக்கோம். அண்டு நடுவில் தான் பார்த்திங்கன்னா கேரட் என்ன முடியுமோ அம்புட்டியும் போட போகிறோம். ஓகேங்களா. அண்ட் நீங்கள் இருக்க டர்ட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அப்படின்னா டர்ட்லாம் தேவைப்படாது இல்லையா? அதனால் இந்த டர்ட்டை கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், கரெக்டாக நமக்கு ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1 2 ஓகே கரெக்டாக இருக்குது. இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்புறம் இங்கனுக்குள்ள ஒன்று 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 கரெக்டாக இங்கனுக்குள்ள ஒன்று இங்கனுக்குள்ள ஒன்று. அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நான் இது வரைக்கும் தான் இழுத்துட்டு போகணும். ஓகே, நடுவில் தான் உடைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் உடச்சலாம் ஆகணும். வேறு வழி இல்லை எனக்கு. இப்போ தம்பி உடப்பா வேமா சரி வைப்பா வேமா கரெக்டாக வச்சின்னா அதிகமாக நமக்கு லாபம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானே தேத்திக்கிட்டு கரெக்டாக நானும் வச்சுக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருந்தேன். எங்கனுக்குள்ள வரைக்கும்னா கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு. ஓகே, இது வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கதை உடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். நானும் நடுவில் கதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக உடச்சிட்டு ஜர்றன்னு போகலாம். அண்ட் உள்ளே இருக்க டார்ச்செலாம் எடுத்துடணும். ஏன்னா ஃபார்மிங் பண்ணும்போது எதுவுமே பாம்பி இதெல்லாம் ஸ்பான் ஆகாது. வெளியில் சுற்றி டார்ச் வச்சுருந்தா போதும். அண்டு நம்ம உடனே உடச்சிட்டு வெளில போகணும் இல்லையா? அப்படின்னா தான் நமக்கு பார்த்திங்கன்னா வலி இருக்கும். வலி மீன்ஸ் எப்படி சொல்கிறது, வே. நமக்குன்னா ஒரு வே இருக்கணும். ஒரு 2 உடச்சிக்கலாம். 2 உடச்சிட்டு கேட்டை தூக்கி கையில் வச்சுக்கலாம். இன்னும் 3 இதுக்காக செஞ்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3மே பார்த்திங்கன்னா நமக்கு தேவைப்படுது. அதுக்கு 2 நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டு பார்க்கணும். சென்டரில் தான் இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு அந்த பக்கெட்டு போகணும். இந்த பக்கெட்டு ஓகேங்களா, இந்த பக்கெட்டு கரெக்டாக இந்த பக்கெட்டு. இது எதுக்குன்னா ஒரு அவசர வழின்னு வச்சுங்களேன். ஓகே, கரெக்டாக அந்த டார்ச் இருக்க இடத்துல சென்ட்ரு பிளேஸ் இந்த டார்ச் இருக்க இடம் தான். அதே உடச்சிட்டு டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு கரெக்டாக கேட்டை தூக்கி போட்டாச்சு. ஓகே, இப்போ டார்ச் வைக்கிற வேலை. டார்ச் வச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா வேலையும் பார்க்கணும். தம்பி உள்ளே ப்ளேஸ் ஆகாதப்பா. உள்ளே ப்ளேஸ் ஆனினா அண்ணனுக்கு உள்ளே ப்ளேஸ் ஆகாதரா. நல்ல வேலை. 3வது பையன் கடுப்பானதை பார்த்து வெளில ப்ளேஸ் ஆகிட்டான். டேய் தம்பி, அண்ணன் சொன்னால் அப்புறம் கேட்கணும். அண்ட் நம்ம பார்த்திங்கன்னா அதிகமாக டார்ச் வைக்க போகிறது இல்லை. ஏன்னா வெளிச்சம் நமக்கு அதிகமாகவே இருக்கும் இல்லையா? அதனால் நமக்கு அதிகமாக டார்ச் வைக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே இருக்க ஒரு 2 பிளாக்கை உடச்சிக்க வேண்டியதான். 3 பிளாக்கை உடச்சிக்க வேண்டியதான். ஓகே, கரெக்டாக ஃபினிஷிங் ஆகிடுச்சு. அண்டு இங்கனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஓகே கொஞ்சம் நின்றுங்க, லென்த்தில் போய்க்கிறேன். ஓகே, நம்ம நின்றுட்டு இருந்த இந்த பிளாக்கே பார்த்திங்கன்னா சென்ட்ரு தான். கரெக்டாக அந்த சென்ட்ரு பிளாக்கில் ஒன்று வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இப்படி இப்படி வச்சிங்கன்னா அதிகமாக டார்ச் செலவாகிற மாதிரி தான் இருக்கும். பட்னா பிரைட்னஸ் நல்லாவே இருக்கும். நைட் நேரத்தில் அந்த கண்ணு தெரியாமலாம் இருக்காது. ஓகேங்களா, நல்லாவே இருக்கும். அண்ட் பார்த்திங்கன்னா இதாக ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கிட்டும் கொஞ்சம் தூரம் போயிட்டு கரெக்டாக ஓகே இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிட்டு உள்ளே போகணும் கைஸ். இப்போ உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், உள்ளே இருக்க அந்த தேவையான டார்ச்சை தேவையில்லாத டார்ச்சை உடச்சிக்கணும். ஏன்னா நமக்கு டார்ச் அதிகமாக தேவைப்படுது இல்லையா? அதனால் டார்ச்செலாம் உடச்சிக்கணும். அப்புறம் அங்கே வெளில ஒரு டார்ச் இருக்குது. அது எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில. அதையும் உடச்சிப்போம். ஓகே, உடச்சாச்சு. 8 டார்ச் இருக்குது. 9 டார்ச் இருக்குது கைஸ். 9 டார்ச் இருக்குது. அந்த 9 டார்ச்சும் உடச்சிக்கலாம். அண்டு டெட்டெலாம் மேந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அண்டு இந்த கார்னரில் வைக்கவே இல்லை. இப்போ நமக்கு கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஓகேங்களா. அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டேனே. ஓகே, இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு இங்கே இருக்க தேவையில்ல குப்பையெல்லாம் கையில் எடுத்துக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை.
அண்ட் தூரத்தில் கூட ஓடி போயிட்டு தேவையில்லாத அந்த ஆனிஸை தூக்கி போட்டுன வேண்டி தான். ஜாம்பி கறி தேவைப்படுது எனக்கு. ஜாம்பி கறி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த உட்டெல்லாம் உடச்சிட்டோம். உட்டோட வேலை முடிஞ்சு. நமக்கு இப்போ கையில் தேவையான பொருட்களை மட்டும் கையில் வச்சுப்போம். ஹோப் தேவைப்படுது, வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாட்டர் பக்கெட் இருக்குது. அன்லிமிட்டட் ஃபார்மிங் வேறையா. அண்டு அன்லிமிட்டட் ஃபார்மிங் எந்த பக்கெட் இருக்கோ அந்த போட்டு ஒரு கேட்டை வைக்க மாட்டேமே கைஸ். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உள்ளுக்குள்ளலாம் வேணாம், வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா சைடில் எங்கிட்டாச்சும். ஓகே, நம்ம அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அன்லிமிட்டட் ஃபார்மிங் போட்டுற வேண்டியதான். நம்மளால் ரொம்ப தூரம் அணைச்சிட்டே இருக்க முடியாது கைஸ், கொஞ்சம் பக்கத்துலேயே வச்சுக்க வேண்டியதான். இங்கேக்குள்ளே ஒன்று, இங்கேக்குள்ளே ஒன்று, இங்கேக்குள்ளே ஒன்று, இங்கேக்குள்ளே ஒன்று. கரெக்டாக இங்கேக்குள்ளே ஊற்றிட்டோமா? இன்னும் அவ்வளோ தூரம் போகணும். ஓகே, போயிட்டு கருடன் ஓடி போயிட்டு அந்த ஃபார்மிங் எட்டில் ஒன்று எடுத்துகிட்டு குடு 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 குடுன்னு ஓடியாந்துட வேண்டியதான். தம்பி இந்தாப்பா வச்சுக்கப்பா, இந்தாப்பா வச்சுக்கப்பா. ஓகே, இப்போ அன்லிமிட்டட் வந்துருச்சு. நமக்கு தேவையானது அன்லிமிட்டட் ஃபார்மிங் கிடச்சிருச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேக்குள்ளே ஹோக்கை வச்சு நம்ம நிறைய வேலை பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா, அந்த வேலை அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அண்ட் நம்ம கேட்டுக்கிட்ட நின்றுட்டு தான் எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஏன்னா அங்கேக்குள்ளே பக்கத்துலேயே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறனால கேட்டுக்கிட்ட நின்றுட்டே பண்ணலாம். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வழி வரணுங்க. இப்போ இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் விட்டு செய்யணும். அங்கேக்குள்ளேருந்து இங்கேக்குள்ளே இப்படிலாம் ஒரு பிளாக் விட்டு செய்யணும். அப்படின்னா நம்ம போக வரத்துக்கு வழி இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா தம்பி, வேமா முடிப்பா. ஓகே, இங்கேக்குள்ளே ஒரு வழி இருக்கு இல்லையா தம்பி, நீ வந்து வேணாம் எனக்கு. ஓகே, இப்போ இப்படியே செஞ்சுட்டு போனோம்னு வச்சுங்க, ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு பண்ணிக்கலாம். ஓகே, இங்கேக்குள்ளே ஒன் பிளாக்கு கரெக்டாக இங்கேக்குள்ளே. ஓகே கைஸ், இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் விட்டாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டில் போக வேண்டியது மட்டும் தான் ஒரே வேலை. ஹோப் உடஞ்சிடாமல் இருந்தாலும் சரி, நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஏன் இப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்று செய்யணும். இப்போ 3 தள்ளி இங்கேக்குள்ளே ஒன்று பிளாக் உடச்சி வச்சுக்கணும். அப்புறம் இங்கேருந்து ஒரு 3 தள்ளி இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் உடச்சி வச்சுக்கணும். தம்பி இங்கேக்குள்ளே தான். இப்போ இங்கேருந்து ஒரு 3 தள்ளி இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் உடச்சி வச்சுக்கணும். இங்கேருந்து ஒரு 3 தள்ளி இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் உடச்சி வச்சுக்கணும். அப்போ இந்த ரோ ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோவாக வரும். மீதி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, தேவையான ரோஸாக தான் வரும். அண்டு நம்ம ஈஸியான நமக்கு செய்யணும்னா இந்த மாதிரி நீங்கள் ஹோல் போட்டுக்கிட்டாலே ஈஸியாக தான் இருக்கும். அண்டு இங்கேக்குள்ளே வேணாம், இங்கேக்குள்ளே. ஓகே கைஸ், இங்கேக்குள்ளே வந்து கரெக்டாக வைக்கலாம் நின்னுங்க. ஓகே, இந்த மாதிரி நமக்கு தேவையான 1x1லே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2x2லே ஒன்று பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அதிக பிளேஸ் பிடிக்காது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிக பிளேஸ் பிடிக்காது. பக்கெட் தண்ணி மட்டும் அதிகமாக தேவைப்படும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அன்லிமிட்டட் ஃபார்மிங் செஞ்சிட்டிங்கனாலே ஈஸி தான், நமக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். தம்பி தள்ளுங்கப்பா. அண்டு நீங்கள் டக்குன்னு ஒட்டையை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கடனை வந்து நீங்கள் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் உள்ளுக்குள்ளேயே கூட நீங்கள் இது அன்லிமிட்டட் ஃபார்மிங் செஞ்சுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அன்லிமிட்டட் ஃபார்மிங் உள்ளுக்குள்ளே செஞ்சுக்கிட்டிங்கன்னா அலைய வேண்டிய தேவையில்லை. அண்ட் லாஸ்ட்லேருந்து நீங்கள் போட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் போட்டு வரனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வரீங்களா, இப்போ லாஸ்ட்டில் போய் போடும்போது உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். அண்டு அங்கேக்குள்ளே வந்து டக்குன்னு வந்து டக்குன்னு இங்கே வா, டக்குன்னு வா. ஓகே, இப்போ இன்னும் ஒரே ஒரு பிளாக் மிச்சம் இருக்குது. அந்த ஒரு பிளாக்கில் ஊற்றிட்டு வந்துடுறேன் நின்னுங்க. அண்டு எங்கேக்குள்ளே உடைக்கணும்னா இப்போ இங்கேருந்து 2 பிளாக் தள்ளி 3வது பிளாக். இங்கேருந்து கரெக்டாக 1 2 3 3வது பிளாக் இங்கே ஒன்று, இங்கேருந்து 1 2 3, இங்கே ஒரு 3வது பிளாக், இங்கேருந்து 1 2 3. ஓகே, இங்கே ஒரு 3வது பிளாக், இங்கேருந்து 1 2. ஓகே, கரெக்டாக இங்கே ஒரு பிளாக். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படின்னா தான் கரெக்டாக தண்ணி ஊற்றி போக கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து 1 2 கரெக்டாக இந்த இடத்துல உடைக்கணும். அங்கேருந்து 1 2 கரெக்டாக இந்த இடத்துல ஓடணும். நமக்கு ஏன்னா தேவைப்படாது. இப்போ கரெக்டாக இங்கேக்குள்ளே ஒன்று உடச்சுட்டு அந்த இடத்துல உடைக்க மாட்டேன்னா. ஓகே, எனக்கு இந்த இடத்த உடச்சி விட்டு இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3x2ன்ற லெவலில் போட்டிருக்கேன். அதாவது இப்படிந்து 2, இப்படிந்து 3. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 2 3, 3வது பிளாக் உடைக்கிறேன். அங்கிட்டிருந்து 1 2 3வது பிளாக் உடைக்கிறேன். அதே தான். ஓகேங்களா, வேறு எதுவும் இல்லை, ரெண்டுமே 3x3 தான். ஆனால் 2x2 புரியல, எனக்கே புரியல. சரி விடுங்க. இப்போ இங்கேருந்து 2 பிளாக் தள்ளி இருக்கா, 3வது பிளாக் உடச்சிருக்கேனா, இங்கேருந்து 1 2 3வது பிளாக் உடச்சிருக்கேனா, அதை சொல்ல வரேன். அண்ட் இப்போ நம்ம ஃபில் பண்ண வேண்டிய வேலை தான் அதிகமாக இருக்குது. நான் இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நான் அதெல்லாம் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டேன். அண்ட் இங்கே இருக்க கேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்ஸில் நம்ம கடன்னு போட்டு போக வேண்டியதை மட்டும்தான் வேலை. அங்கே நடுவில் டார்ச் வச்சுருப்பேன். அந்த டார்ச் தவிர மீதி இருக்க எல்லா பிளேஸ்லையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீட்லாம் செட் பண்ணணும்.
அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபார்மிங் கரெக்டாக இருக்கும். ஒரு பிளாக்கை நான் இங்கே உடைய தேக்கவே இங்கே கஷ்டப்பட்டுருக்கேன். ஓ ஆமாம். ஓகே. அண்ட் இந்த அங்கிட்ட ஒரு பிளாக் விட்டுட்டு கடை இங்கே இருக்க பிளாக்ஸ் எல்லாம் ஓட்டப்பட்டுட்டு டக்குன்னு இங்கேக்குள்ளே ஒரு பிளாக் விட்டுட்டு டக்குன்னு இப்படி சுற்றி நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக இருக்கும். அண்டு நடுவில் போகிறதெல்லாம் டக்குன்னு நீங்கள் உடச்சிட்டு போங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கரெக்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்பீடாக செஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகும். ஓகே அவ்வளோதான். இப்போ இந்த ரோவில் போகும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரு ஹோக்கு இருக்குது, நமக்கு பிரச்சனையே இல்லை. எங்கடா அது அந்த இருக்குது காய்ஸ். இந்த ஹோக்கை தூக்கி போட்டு நம்ம வேகமாக எல்லாத்தையும் வேலையும் செஞ்சு முடிச்சிட வேண்டியதான். அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக ப்ளேஸ் பண்ண முடியும் சீட்ஸ்லாம். கடற்கடனை வேகமாக முடியா கைப்புள்ள வேலையை முடிச்சா நமக்கு நீ சோறு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படியே ஒரு இடத்துல இருக்கனால தான் நமக்கு பசிக்க மாட்டேங்குது, இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் தெரியாது. கொஞ்சம் ஹங்க்ரி ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோவை சாப்பிட்டேன். 34 டன் தான், அதில் 2 சாப்பிட்டுட்டேன். ஓகே கைஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வேகமாக முடித்தா மட்டும்தான் இப்போதைக்கு. வேகமாக முடுறா கைப்புள்ள வேகமாக முடிடா. ஓகே 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 சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். கொஞ்சம் தான் ஸ்பீடாக வேலையை முடுறா. என்னங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது பண்ணவே ரொம்ப லேட் ஆயிரும் போல். ஓகே ஓகே. இங்கே ஒன்று அப்புறம் இங்கே ஒன்று, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகே கைஸ் சரியாக போச்சு. இப்போ இருக்க இந்த 2 பிளேஸை தவிர மீது எல்லாத்துலேயும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறோம், சீட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க, ஒரு பிளேஸ் எடுத்துக்கோங்க. அதில் இப்படி இந்த மாதிரி 2 ப்ளேஸ் பண்ணிட்டு போங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீடு அதிகமாக இருந்துச்சுனால் சைட்லலாம் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சுங்க. அப்படி சைட்லலாம் ப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு வேறு சீட்ஸ்னா அதை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல ரோலை வீட்டு மட்டும் தான் போட போகிறேன், ஏன்னா என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அண்டு இங்கே 4 கரெக்டாக எனக்கு தேவைப்படுது, 4 கரெக்டாக செஞ்சுட்டேன். அண்டு இங்கே 2 தேவைப்படுதா. ஓகே நம்ம அதை செஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு ப்ளேஸை விட்டுட்டு இங்கேக்குள்ளே ஆரம்பிங்க. பொட்டேட்டோ நம்மகிட்ட அதிகமாகவே இருக்குது, நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நமக்கு சாப்பாடு தான் அதிகமாக தேவைப்படும் இல்லையா, அப்படின்றனால நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. இப்போ இன்றைக்கி வந்து வீட்டு நமக்கு அதிகமாகலாம் தேவைப்படாது. அடுத்த அந்த ஒரு ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு ரோவில் வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா. வீட்டில் நமக்கு அவ்வளோக்கு தேவைப்படாது கைஸ். அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா வேணால் பார்த்துக்கலாம். அண்டு போய்ட்டு என்ன இருக்கோ 1 ஸ்டாக்குன்னு எடுத்து வந்துடணும். அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். அண்டு உள்ளே ஒரு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செஸ்ட் பிளேட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு போய்ட்டு அதை ஈஸியாக அன்ல ஓப்பன்ஸாக இருக்கும். அண்டு மேலே தான் இருக்குது அந்த இது, மேலே இருக்கனால டக்குன்னு மேலே போய்ட்டு கேரட்டும் சரி அண்டு பொட்டேட்டோவும் சரி இதுக்கு அம்பட்டி தூக்கி வச்சுட்டு வர வேண்டியதான். தேவைப்படுது காய்ஸ், தேவைப்படுது. ஓகே 64 என்கிட்ட இருக்குது. இந்த 2 கேரட் எதுக்கு கொசரி. ஓகே. இப்போ நமக்கு ப்ரெட் அதிகமாக இருக்குது கைஸ். ஏன்னா நம்ம 3 ஸ்டாக்காக 4 ஸ்டாக் செஞ்சுருப்போம். அந்த 4 ஸ்டாக் ஃபஸ்ட்லேயே 4 ஸ்டாக் செஞ்சுருப்போம். அந்த 4 ஸ்டாக்கில் 1 ஸ்டாக்கே எனக்கு தீரல. நமக்கு மீதி இருக்க 3 ஸ்டாக் மேலே இருக்குது, 2 ஸ்டாக் மேலே இருக்குது, அப்புறம் என்கிட்ட 1 ஸ்டாக் இருக்குது. மொத்தத்துக்கு சரியாக போச்சு. இந்த இடத்துல நமக்கு வைக்க வேணாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு டக்குன்னு இங்கே சைடில் ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரட்டுக்கு கரெக்டாக இருக்கும், அந்த பக்கத்து கரெக்டாக இருக்கணும். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்து ஒரு விளைச்சல், இன்னொரு பக்கத்து இன்னொரு விளைச்சல் கிடைக்கும். அண்டு கேரட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. கேரட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அண்டு இன்னும் கொஞ்சம் பிளேஸ் அங்கிட்டு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் பொட்டேட்டோ வேணால் போட்டுக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம கேரட்னா அதிகமாக தேவைப்படாது இல்லையா. கேரட் வச்சு நம்ம வேணால் சாப்பிட வேணால் செய்யலாம், ஹெல்த் வேணால் ஏறும். பட் ஏன்னா இங்கேக்குள்ளே பொட்டேட்டோ 1 ரோ அண்டு கேரட் 1 ரோ தான் போடணும். அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா. அப்படின்னா நம்ம கரெக்டாக இருக்குன்றனால தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி. ஓகேங்களா. ஸ்பீடாக நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அண்டு இப்போ பொட்டேட்டோ 1 ரோ போடும்போது நம்ம சைட்லலாம் போட தேவையில்ல. ஏன்னா நமக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை வைக்கணும் இல்லையா, அதனால நம்ம சைட்லலாம் போட தேவையில்ல. அந்த 1 ரோ கரெக்டாக போட்டணும், அவ்வளோதான். சைடில் வைக்க தேவையில்ல மீன்ஸ் இவ்வளோதான். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் கைஸ். அண்ட் இந்த 1 பிளாக் வச்சுட்டு டக்குன்னு இங்கேக்குள்ள ஒன்று. இப்போ அந்த 1 ரோ நம்ம விட்டுருங்க கைஸ். அந்த 1 ரோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலையை வைக்கணும். மீதி கொஞ்சம் தேவைப்படுது, நமக்கு வீட்டு தேவைப்படுது. எத்தனை வீட்டுனா ஒரு பிளாக் எத்தனை முடிச்சிருக்கோம், 2 4 6 8 10 11 12 13 14 14 தேவைப்படுதுன்னா 15 எனக்கு சீட்ஸ் தேவைப்படுது. 15 சீட்ஸ் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் எனக்கு இப்போதைக்கு. ஓகே. இப்போ இதை தூக்கி இதில் வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடு கொஞ்சம் கையில் இருக்கா. அண்டு நமக்கு இதில் தேவையில்லாத ஆணியெல்லாம் தூக்கி போட வேண்டியதான். அவ்வளோதான் கைஸ், தூக்கி போட்டுட்டு ஓட வேண்டியதான். அண்டு இந்த மரத்தை இங்கிட்டலாம் நட்டு வைக்கணும், இங்கிட்ட நம்ம ஃபார்மிங் பண்ணணும். வீட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மரத்தை நட்டு வச்சுப்போம், நல்லா வளரட்டும். அண்டு ஒரு செஸ்ட்டு செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வெளில வச்சுக்கணும். செஸ்ட்டு செய்யன்ட்டு எதுவுமே இல்லை அப்படின்றனால அந்த கொஞ்சம் சுருக்கு பயமாக இருக்குது பார்த்திங்களா,
அதில் தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும். இப்போ தேவையில்லாத ஆனிஸ் எல்லாம். அப்புறம் இந்த 61 என்கிட்ட மீதி இருக்குது. இந்த 61 வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மிங் பண்ண போகிறேன். அது கொஞ்சம் கேட்டு மட்டும் தேவைப்படுது. அது கொஞ்சம் விட்டுருந்தாலே போதும். ஒரு 8 கேட் இருந்தால் போதும், கரெக்டாக இருக்கும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்ஸு ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்டு நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா கெத்தாக இதில் பண்ணிட்டோம். அண்டு நமக்கு இப்போ 15 தேவைப்படுறதுனால 15க்கு நான் எங்கே போவேன்னா வில்லேஜுக்கு தான் போவேன். வில்லேஜுக்கு போயிட்டு ஆட்டையை போட்டு வர வேண்டியதான். இப்போ ஃபஸ்ட் டைம் இந்த வில்லேஜில் ஆட்டையை போட போகிறேன் கைஸ். ஓகேங்களா, இந்த வில்லேஜில் ஃபஸ்ட் டைம் ஆட்டையை போட போகிறேன். எவனும் குறுகுறுன்னு பார்த்துடக்கூடாதுன்னு அப்புறம் அங்கேயே விட்டு வந்துடுவேன். எனக்கு அடுத்து அவன் பார்த்தாலே என் மனசு சரி இருக்காது. ஓகேங்களா, தம்பி குருன்னு பார்த்துறாங்கப்பா எவனோ அண்ணன் சூனியம் போட்டு வரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டு கேரட் விளைய வச்சுருக்கிறானுங்க. அண்டு நமக்கு வீட்டிலாம் தேவைப்படாது, வீட்டுக்காண்டி தான் இவ்வளோ பண்ணுறோம். ஆனால் அது நமக்கு தேவைப்படாது. ஃபார்மிங் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மிங் தேவைப்படுது, அவ்வளோதான் நமக்கு. அது வீட்டுக்காண்டி அதுக்காண்டி இதுக்காண்டிலாம் கிடையாது, ஃபார்மிங்காண்டி தான், அவ்வளோதான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறாச்சும் வச்சுருக்கீங்களா? எவனுமே வச்சுக்கல போல கைஸ். இங்கே ஒரு 4 ஆடு இருக்குது, இது அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதான். அதுக்கு முன்னாடி நமக்கு சீடு தேவைப்படும். நான் எப்படி சீடு எடுக்கிறது ஏங்க? ஓகே, கீழே ஏதாச்சும் இங்கே என்னமோ பள்ள மாதிரி போகுது ஏங்க. அங்கே இருக்குங்க, அங்கே இருக்குது வீடு. சாரி, வீட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா சாக போகணும். இதெல்லாம் நமக்கே தேவையா? தண்ணி பக்கெட்டோட குதிச்சிருந்தா கூட பரவாயில்ல. பட் நான் தண்ணி பக்கெட்டோட குதிக்கலையா? அதான் கொஞ்சம் இங்கேருந்து தண்ணியை மோட்டு குடுகுடுன்னு ஓட வேண்டியதான். இப்போ குடுன்னு ஓடி போய் மலையிலேருந்து குதிச்சு சாக மாட்டோம், பொழைச்சிடுவோம். பட் அப்படி தான் நம்புகிறேன். அப்படி இல்லாட்டி சாக தான் போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லோரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெயின் பார்ட்டியை நான் சொல்ல மறந்துட்டேன், பார்த்தீங்களா? நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். 1 லைக் இஸ் ஈக்குவல் டு 1 மோட்டிவேஷன் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அண்ட் 1 சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு உங்களுக்கு தெரியல. 1 சப்ஸ்கிரைப் இஸ் ஈக்குவல் டு ஃபுல் மோட்டிவேஷன் தான். அதனால நீங்கள் ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் சேர்த்து தட்டி விட்டிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ்லாம் கொஞ்சம் பாவம் பாருங்கள். அப்படின்னா நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டெவலப் ஆக முடியும். ஓகேங்களா, உங்களுக்காண்டி இந்த வீடியோஸ்லாம் போடுறது நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா தம்பி? அப்பா, ஃபஸ்ட் டைம் தண்ணியில் கரெக்டாக குடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் இதில் இருக்க சீட்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த சீட்ஸ் அதிகமாக கிடைக்கிற சீட்ஸ்லாம் நம்ம இதிலே விட்டுட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு அதிகமாகலாம் தேவைப்படாது கைஸ். வீட்டே தேவைப்படாது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே வீட்டை. சரி, இருக்க வீட்டை எடுத்துப்போம், அப்புறம் இல்லாத வீட்டை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கே இருக்க ஏதாச்சும் நான் ஹோக்க வச்சு இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு போயிடலாம். இவன்ட்டு இந்த ஆட்டையை போடுற மாதிரியே நம்மகிட்ட நட்டும் வச்சுட்டு போயிடணும். நமக்கு 42லாம் தேவைப்படாது இல்லையா? அதனால நமக்கு 42 தேவையில்லாத ஆனிஸ்ன்றனால மீதி இருக்கலாம் இங்கேயே தூக்கி போட்டு போயிடுவோம். ஓகேங்களா, நமக்கு கரெக்டாக 14 எடுத்துகிட்டு போனால் 15 எடுத்துகிட்டு போனால் போதும். ஓகேங்களா, 15 கரெக்டாக வந்துடும் நம்புகிறேன். ஓகே கைஸ், கரெக்டாக 15 ஏங்க தர்றேங்க. கரெக்டாக 15 கரெக்டாக வந்திருக்கு எனக்கு. இப்போ இதில் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஏதாச்சும் கொடுப்பான் அந்த இருக்கேன், அதை ஏதாச்சும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். ஓகே, நீ எதுவும் கொடுக்கலையா? சரி, நான் இதை போட்டுக்கிறேன்டா தம்பி. ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கான், போன் மில்ஸ். அது பேர் என்னன்னு தெரில, அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் இதில் வீட்டு என்கிட்ட இருக்குது கொஞ்சம், அந்த வீட்டையும் போட்டுக்கலாம். போன் மில்ஸ் 2 கொடுத்துருக்கான். ஓகே, இந்த பெட்டி நமக்கு அதிகமாக தேவைப்படும், ஏன்னா போன் மில்ஸ் தருது இல்லையா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டி கைஸ். அது எப்படி சொல்கிறது, உரம் போடுற பெட்டின்னு நினைக்கிறேன். அந்த உரம் போடுற பெட்டி தான். ஓகே, நமக்கு 4 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 4. ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வீட்டுக்கு கொடுன்னு நேரம்னா நான் சாகணும், அதுதான் நமக்கு இருக்க ஒரே வழி. அண்ட் இங்கெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்கிறானுங்க. இது அதுக்கு மேலே ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இங்கே டார்ச் வச்சது நான் தான். முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கும்போது வச்சேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச டார்ச்சு. அப்போ வச்ச டார்ச்சு தான். ஓகே, இப்போ ஜாம்பி வேணாச்சும் நம்ம கேவுக்குள்ளே இருந்தால் ஏன்னா சந்தோஷம். சாக வேண்டியதானா? ஒருத்தர் இருக்க மாட்டானே. சரி, தண்ணிக்குள்ளேருந்து சாக வேண்டியதான். அதான் இருக்க ஒரே வழி. அதுக்கு வெளிலேருந்தே சாகலாம். இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே தம்பி, சாகுப்பாவேம்மா. நீ செத்தாதான்ப்பா இப்போ நமக்கு வந்து மேலே டக்குன்னு வீட்டுக்கு போக முடியும். அண்ணன்ட்ட 25 கோல்டு இருந்துச்சு, 25 டார்ச் செஞ்சு. சாரி, 25 டார்ச்சுன்ற பாருங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு எத்தனை டார்ச் இருந்துச்சு எனக்கே மறந்து போச்சு. என்கிட்ட 90 டார்ச் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோலாம் இருக்காது, ஒரு 60 டார்ச் கிட்டே இருக்கும். 60 டார்ச் கிட்டே இருக்கும் கைஸ். ஓகே, நம்ம தூங்க வேண்டியதான். நைட் ஆகிடுச்சு. தூங்கி எழுந்திரிச்சிட்டு நம்ம வீட் ஃபார்மிங்கை போயிட்டு ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். அண்டு 15 நமக்கு தேவைப்படிச்சு 15 நம்ம செஞ்சுடுவோம். அதுக்கு முன்னாடி செஸ்ட்டில் வைக்க வேண்டிய ஆனிஸை வச்சுட்டு வந்துடுவோம். இல்லைனா ஆனிஸ் நம்ம கையை குத்திக்கிட்டே இருக்கும் கைஸ். தேவையில்லாதது. தம்பி நீ உள்ளே போய் உட்காருப்போம், உனக்கு மெயின் வேலை இருக்குது கொஞ்சம். ஓகே, நீ இதுக்குள்ளே போ. அண்டு போன் மீல்ஸ் நம்மளே ஈஸியாக ரெடி பண்ணலாம். அதுக்கு போனை தூக்கி நீங்கள் வச்சாலே மெயில்ஸ் ரெடி ஆயிரும். அண்டு ஃபுட்டெல்லாம் இதில் வச்சுட்டு வேறு ஏதாச்சும் நீ தேவைப்பட மாட்டேன். இத்தனை ஸ்டாக் எப்படிங்க வந்திருக்கும்? ஓகே, 1 ஸ்டாக் நம்ம கையில் சேஃப்டிக்கு இருந்தால் போதும். அண்டு ஸ்டோன்லாம் தேவைப்படுமான்னு தெரில, பட்னா தேவைப்படும்.
எடுத்து கையில் வச்சுப்போம். ஒரு கிராஃப்டிங் டேபிளும் கையில் வச்சுக்கிறது நன்மை காய்ச்சனா. ஓகே இங்கே வச்சுட்டு போயிடுவோம். அண்டு வேறு வச்சுருக்கா. இப்போதைக்கு நம்ம இந்த ஃபார்மிங்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் காய்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபார்மிங்கோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. ஓகேங்களா, அதனால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கலாம். அண்ட் ரெண்டுங்க இதை வச்சுட்டு வந்து முடிச்சிட்டா தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லைனா எதுவுமே பர்ஃபெக்டாக இருக்காது. ஓகேங்களா, வந்துங்க வச்சுட்டு வந்து முடிச்சிடலாம். அண்ட் கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே சர்ச் பண்ணி விடணும். அப்படின்னா அந்த டீசெண்டாக இருக்கும் கொஞ்சம் வீடு. தம்பியே சாத்து பட்டக்குன்னு. ஓகே இங்கேக்குள்ளே 1 2 வைக்கணுமா? ஆஹா 1 எக்ஸ்ட்ரா வச்சுட்டு வந்துட்டுனேங்க. கரெக்டாக 10 தான். 10 9 கரெக்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக 1 தேவைப்படுது. ஓகே இங்கிட்ட ஏதாச்சும் புல்லு கில்லு கிடந்துச்சுன்னா அதை தூக்கிட வேண்டியதான். தம்பி அப்பா கொடுத்துட்டானுங்க. 2 கொடுத்துருக்கானுங்க. தம்பி 2 கொடுக்கலண்ணா பிசாட்டு போயிடும்டாடே. இன்னும் ஒரு 2 நாச்சும் கொடுங்களா. சரி நமக்கு கிடைக்கல, நமக்கு கரெக்டாக தேவைப்பட்டது இவ்வளோ தான் கைஸ். ஓகே 1 தூக்கிட்டு போய் கரெக்டாக என்ன உட்கார வேண்டியதான் உள்ளுக்குள்ளே. தம்பி தள்ளுப்பா. ஓகே கேட்டை சாத்தி விட்டு கரெக்டாக இந்த கார்னரில் 1 தேவைப்பட்டுச்சு. கார்னரில் 1 ஃபினிஷ். ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம் கைஸ். ஃபினிஷ் த ஃபார்மிங் ஆஃப் கூலஸ்ட் பாய்ஸ். ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபன்னாக தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக. அண்டு நமக்கு நிறையா வேலை இருந்திருக்கு, நிறைய வேலையெல்லாம் செஞ்சுருப்போம். அண்ட் ஃபார்மிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்கியிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஃபார்மிங்னா இவ்வளோ பெரிய ஃபார்மிங் பண்ண நமக்கு ஒரு அனிமல் ஃபார்மிங் பண்ண தெரியாதா? அண்ட் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக 2 வீடியோ வந்துடும். அதுக்கு அடுத்த நாளைக்கு ஒரு கண்டினியூஸாக 2 வீடியோ வந்துடும். இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போட முடிகிற நாள் தெரியல. பட் நான் இந்த வீடியோ வந்து அடுத்து 2 வீடியோ எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. 2 இல்லைனா 4 வீடியோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அது வரைக்கும் காத்துடுங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஃபார்மிங். ஏன்னா உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னால் முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அனிமல் ஃபார்மிங் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்குறது தான் என் ஒரே வழியாக இருக்கும். இல்லைனா நீங்கள் அடுத்து என்ன சொல்லும் போதாலும் நான் எப்படி அதை செய்கிறது, சரி அனிமல் ஃபார்ம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அதை தள்ளி போட்டுகிட்டே இருக்கணும். ஏன் அனிமல் ஃபார்மிங் தேவைப்படுதுன்னா, நமக்கு மீட்டுக்கு, லெதருக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மிங்க்கு. ஓகேங்களா, அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். இதோட விடைபெறுகிறேன். உங்களுக்கு விடைபெறுவது கூலஸ்ட் பாய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. பாய் 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 பாய்.